Hello students, Saravanan from Gate Acharya. So நம்மளுடைய recruitment detail next நம்ம பார்க்கறது வந்து BDL பாரத் டைனமிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி PSU மினிரத்னா கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இவங்க வந்து மெயின்லி ஃபார் இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் அதுவும் போகலாம். பட் நீங்கள் வந்து போக வேண்டிய பிளேசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் ஆஃப் உங்களுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு இது கம்பெனி தான் BDL. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா BDL பற்றி உங்களுக்கு தெரியும். BDL பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் MT மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். மெயின்லி தே ஆர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட் ஃபார் தி ECE, chemical, mechanical, electrical, CSC, and then followed by civil and then CS. சிஎஸ்ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும், சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதுவும் வந்து இதில் கேட்டிருக்காங்க. வேகன்சிஸ் 49 வேகன்சிஸ் டோட்டலாக ஆல் டுகெதர் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேகன்சிஸ்ன்னு பார்ப்போம். எலிஜிபிள் ஃபார் ஃபைனல் இயரா அப்படிங்கிறது பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கிறவங்க. நீங்கள் எலிஜிபிள் ஆகிற டைமில் நீங்கள் எக்ஸாமே எழுதாமல் போயிடுறதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க சார் இங்கே ஒர்க் பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எழுதணும், பேஷனேட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு மத்தியில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒய் பிகாஸ் இப்போ கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வேக்கண்ட் வருது, ஃபியூச்சரில் ஓவர் தி பீரியட் வரும். ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன் கேஸ் இஃப் யூ கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக பாருங்க. நம்மளுடைய வீடியோ வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இன் கேஸ் தே குவாலிஃபைட் தி எக்ஸாமினேஷன் ஆர் மேபி graduated. Last date for sending application form 21st February. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ இதுல டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்ல அப்படின்னு பார்ப்போம். ஸோ மினிரத்னா கேட்டகரி 1 கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடியது. இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், ரைட்? இது மாதிரி சோ மெனி வே லான்ச்சர்ஸ், அண்டர் வாட்டர் வெப்பன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து மெயினாக ஹைதராபாத் பேஸ்டு, ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. விசாகப்பட்டினம் இதுல எல்லாம் வந்து இருக்கக்கூடியது. இதுல எலிஜிபிள் கேண்டிடேட், ஸோ க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 30th January இஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. இனிமேல் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் எலிஜிபிள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். MT எலக்ட்ரானிக்ஸில் 15 வேகன்சிஸ் அண்ட் மெக்கானிக்கலில் 10 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலில் 4 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 வேகன்சிஸ், சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் சைபர் செக்யூரிட்டி நம்ம பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி கேட்டுட்டு வரக்கூடிய ஒன் ஆஃப் தி PSUs இதுன்னு நான் சொல்லலாம். 2 வேகன்சிஸ், கெமிக்கல் 1 வேகன்சிஸ், சிவில் 2 வேகன்சிஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட் 2 வேகன்சிஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் இதுல வந்து எலிஜிபிலிட்டி வைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, 5 இயர் டிகிரி, இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ்ல மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும், எலக்ட்ரிக்கல்ல அதர் டிபார்ட்மெண்ட்ல எலிஜிபிளானு பார்ப்போம். இன்கேஸ் ப்ரொடக்ஷன் படிச்சிருந்தாலும் அது போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எலிஜிபிள். சைபர் செக்யூரிட்டியில நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்பதான் அந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேச்சுலர் ஆர் மேபி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அலாங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இது நீங்கள் வந்து வித் சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. கெமிக்கல் முடிச்சிருக்கணும். MSc கெமிஸ்ட்ரி ஆல்சோ இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிவிலுக்கு சிவில், ரைட்? இன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 2 இயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் MBA படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்கு பப்ளிக் ரிலேஷன் இந்த PDF கோ த்ரூ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தவிர வேற என்ன டீடைல்ஸ், ரைட்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒவ்வொரு இதுக்கு லீகலுக்கு சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 22.14. அதர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 150 கொஸ்டின்ஸ். பார்ட் 1 இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஜென்ரல் ஆப்டிடியூட் சம்பந்தமாக இருக்கும். ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 mark அண்ட் தென் 0.25 இஸ் நெகட்டிவ் மார்க்கிங். CBOT அதாவது CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. 85% உங்களுடைய டெஸ்ட் மார்க், 15% உங்களுடைய இன்டர்வியூ மார்க் இருக்கு. ஸோ இன் கேஸ் யூ குவாலிஃபை தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% அண்ட் தென் ஃபாலோ பை 50% அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதர் தென் தட் பயோடேட்டா, ஸோ ஹார்ட் காப்பி ஆஃப் யுவர் அப்ளைங் ஆன்லைன் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் AM லீகல் சிவில் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்க அனுப்பணும். அதர் தென் தட் திஸ் AM லீகல் சிவில் தவிர இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ஹார்ட் காப்பி எதுவும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் MT போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி தான் மெயினா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வாண்டட் அப்படிங்கிறது. அதுல வந்து நாட் ரிக்வயர்ட் டு சென்ட் எனி டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா மந்த் ஆஃப் மார்ச் 2025 இருக்கும். ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் 1 month தான் இருக்கு.
ஸோ கேட் நல்லா பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டோ இன்ஜினியரிங் சர்வீஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஈஸியாக போய் எழுத முடியும். வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ரைட் சைடு பிடிஎஃப்ல அப்ளிகேஷன் காஸ்ட் 500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்லி ஜென்ரல் ஓபிசிக்கு அப்ளை ஆகும். அண்ட் 1:10 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் டெஸ்ட் சென்டர் வந்து உங்களுக்கு சென்னையில் டெஸ்ட் சென்டருக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதர் தென் தட் தெர் இஸ் அ டெஸ்ட் சென்டர் பெங்களூர், போபால், புவனேஸ்வர் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. தென் இதில் பாருங்க, ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக்கல் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும், ஏரோஸ்பேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இது டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். கெமிக்கலுக்கு வந்து கெமிக்கல் மட்டும் தான் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பெட்ரோ கெமிக்கல் அதில் போடல. ஃபினான்ஸ்க்கு CA, ICWA இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் சேலரி ரேஞ்ச் வந்து 15.91 lakh MTனா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 15.91 lakh per annum ஸ்டார்டிங் சேலரி அவங்களுக்கு கிரேட் 2 கேட்டகரியில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ வெரி குட் சேலரின்னு கூட சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த PDF கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ தோஸ் ஆர் எலிஜிபிள் இன் கேஸ் குவாலிஃபைட். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லல. ஸோ தட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இங்கே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஆர் ஆல்சோ அப்ளை அப்படின்னு போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் இங்கேயே போடுவோம். ஸோ தட் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதர் தென் தட் கிராஜுவேட்டட் ஒன்ஸ் யூ கிராஜுவேட்டட் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் கம்பெனி ஜாப் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக படித்தாலும் சரி. பட் இது ஒரு ட்ராக்ல ஓவர் தி பீரியட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் சுவிச் ஓவர் ஆகிறதுக்கு ஆன் ஆர் பிஃபோர் யுவர் ஏஜ் க்ளோசிங் பாசிபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம கண்டென்ட்டை நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.